கட்சிக்காரனும் கில்லி படத்துக்கு போய் ஆச்சி பூச்சி சத்துல போட்டாச்சி அப்படின்னு ஆடிட்டு இருந்தான். நீங்க மலேசியால போயிட்டு ஜனநாயகம் படத்துக்கு ஆடிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு கட்சியின் தலைவனா 3ஆம் ஆண்டு துவக்க விழா, அந்த ரசிகர்களை அந்த தொண்டர்களை கட்சிக்காரனை உற்சாகப்படுத்த கட்சி செய்த செயல்பாடுகளை பேசுவான், கட்சி என்ன செய்ய போகுதுன்னு பேசுவான். இந்த தேர்தல் களத்துல நாம இதை முன்வைத்து அரசியல் செய்ய போறோம், நாம இந்த நோக்கத்தை முன்வைக்கிறோம், இதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்தோம், இந்த 2 ஆண்டுகளை இதை சாத்தியப்படுத்திக்கிறோம், இதை செய்வோம். அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள்னா நாம 2010 2009 ஈழத்துல கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சியும் திராவிட கட்சியும் ஒன்றிணைந்து மக்களை காப்பாத்தல, நம்ம மக்களுக்கு துரோகம் செய்தது, இங்கிருந்த ஆயுதங்களை படையை பணத்தை கொடுத்து ஒரு போரை காங்கிரஸ் நடத்தியது, துணை திமுக, இந்த 2ஐயும் ஒழிக்கணும்னு சொல்லி நான் அரசியலுக்கு வந்தேன். வந்ததுக்கு பிறகு எந்த பதவிக்காக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு என் மக்களுடைய சாவை சகித்துக் கொண்டீர்களோ அந்த பதவி கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் கலைஞர் கருணாநிதிக்கு அந்த பதவி கிடைக்க விடாமல் தடுத்தேன். அதற்கு பிறகு நிலத்தில் நடக்கூடிய மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத் மாலா, மீனவர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை உள்ளிட்ட எல்லா பிரச்சனையும் களத்தில் போராடுனேன். 7 தமிழர் விடுதலை, என் இனத்தின் விடுதலை சொன்னேன். இன்னைக்கு 7 தமிழர்ல ஒருத்தர் இறந்து விட்டாரு, 6 வரையும் விடுதலை செஞ்சிருக்கிறோம். தமிழ் வழக்காடு மொழியாக, வழிபாடு மொழியாக, பேச்சு மொழியாக, ஆட்சி மொழியாக எதுவும் இல்ல. அந்த தமிழை கோவில் கருவறைக்குள்ள கொண்டு போய் வழக்கு போட்டு பல்வேறு கோவில்ல தமிழை ஒழிக்க வச்சிருக்கிறோம் என்று அண்ணன் சீமான் பேசுவாரு. இப்படி நாங்க கெட்ட போறோம், இந்த ஆண்டு 10 வருஷம் முடிஞ்சிச்சுங்க, இதுக்கப்புறம் இப்படி பண்ண போறோம்னு ஒரு கட்சியினுடைய துவக்க விழாவில் இல்ல கட்சியினுடைய ஆண்டு விழாவில் பேசுவாங்க. அப்படி ஏதாவது நீங்க பேசிருக்கீங்களா? 20 நிமிஷத்துல தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலை இப்படி அணுக போகுது, தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலை இந்த நிலைப்பாட்டை எடுக்க போகுது, நாம தனிச்சு நின்னாலும் நம்ம வந்தோம்னா இப்படிலாம் பண்ண போறோம், மக்களுக்கு வந்து கல்வி சரியா இல்ல, மருத்துவம் சரியா கிடைக்கல, குடிநீர் சரியா கிடைக்கல, இயற்கை வள சுரண்டல் இருக்கு, கனிம வள சுரண்டல் இருக்கு, இப்படி தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி, ஒரு மக்களுடைய பிரச்சனையை பத்தி, ஒரு மக்களுடைய போராட்டத்தை பத்தி எதையும் பேசாம 20 நிமிஷத்துல நம்ம சேனல்ல அவர் மீது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன் பேர்வழி அப்படிங்கிற பேர்ல டெய்லி வீடியோ பார்த்துறாப்ல, அது மட்டும் நல்லா தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்காப்ல, அது ரொம்ப தப்பான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் காட்டும், உங்களுக்கு வீடியோ வரும். நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அறகுறையா சொல்லியிருக்காப்ல. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஜய் சினிமாக்கார மாதிரியே இருக்கிறான், சினிமாக்கார மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இன்னும் சினிமாவிலே இருக்காங்க, நாம அதை விட்டு வெளியே வந்துட்டோம், விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. நீங்க எந்த விஜயை கூப்பிடுறீங்க? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், அந்த விஜய்லாம் வெளியே வருவான், எப்போ தேர்தல் அப்போ ஓட்டை தூக்கிட்டு வருவான், அப்போ தமிழ்நாடே தாங்காதுன்றாரு. விஜயை வீட்டை விட்டு வெளியே வாங்க நான் என்ன கேரம் போர்டு விளையாட கூட்டம்? விஜய் வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு நாங்க என்ன கள்ளம் போலீஸ் ஆட கூட்டமா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி நாங்க கில்லி தாண்டி கோழி விளையாட கூட்டமா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி நாங்க என்ன மங்காத்தா ரீலீஸ் பார்க்க கூட்டமா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வாயா, கரூர்ல 41 பேர் செத்து கிடக்கிறான், பார்க்கிறதுக்கு வெளியே வாங்க. மதசார்பற்ற சமூக சொல்றீங்களே விஜய் அவர்களே, வீட்டை விட்டு வெளியே வாங்க, கவின் செத்து கிடக்கிறான் வெளியே வாங்கன்னு சொன்னோம். மதசார்பற்ற சமூக சொல்றீங்களே, திருப்பரங்குன்றம் 10 இருந்து கொடுக்க வீட்டை விட்டு வெளியே வாங்க விஜய்னு சொன்னோம். தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது, நான் தான் தீய சக்தி ஒழிக்கிற தூய சக்தி சொன்னீங்களா, தீய சக்தி எதிர்த்து போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்க என்பதற்காக கூட்டம். மக்கள்கிட்ட வாங்க, மக்களோட செல்